Hello engineers, welcome back to my channel. Basis and dimension la another one example. So question is find a basis for the space spanned by the vectors v1, v2, v3, v4. ஓகேங்களா வெக்டர்ஸ் v4 வெக்டர்ஸ் கொடுத்துருக்கோம் v1 to v4 வெக்டர்ஸ் கொடுத்துருக்கேன் அதோட பேசிஸும் டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா பேசிஸோட ஸ்பேஸ் ஃபைண்ட் பண்ணணும் அதுக்கு ரேங்க் மெத்தட் நம்ம அப்ளை பண்ணணும் கிளியரா ஃபர்ஸ்ட் given மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் given வெக்டர் எடுத்துக்கோங்க given. So what is the first vector? v1. v1 is 1, minus 2, 0, 0, 3. Next v2. 2, minus 5, minus 3, minus 2, 6. Next v3. 0, 5, 15, 10, 0. Next v4. 2, 6, 18, 8, 6. So given vector எடுத்து எழுதிடும். Next இதை matrix ஃபார்முக்கு மாற்றும். Matrix ஃபார்ம் எழுதலாமா? So A equal to அப்படியே matrix எழுதுங்க 1, minus 2, 0, 0, 3. Next 2, minus 5, minus 3, minus 2, 6. 0, 5, 15, 10, 0. 2, 6, 18, 8, 6. So given a matrix, come on. Next is the rank row echelon form find. Okay. So row echelon form order main rule is first row la first element 1 மாத்தனு remaining இருக்க element 0 மாத்தனு below இருக்க element 0 மாத்தனு இங்க 1 இருக்கு இப்ப below இருக்க element 0 ஆ மாத்தணும் 0 மாத்துறது ரூல் என்ன first pivot row என்னது இங்க first row எடுத்துப்போம் இப்போ இந்த 2 0 ஆ மாத்தணும் இப்ப r2 to r2 plus 2 இருக்கு அப்ப minus 2 r1 so next element 0 ஆ தான் இருக்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை so last row 2 இருக்கு again r4 to r4 plus 2 இருக்கு minus 2 r1 so this is the rule இப்போ இத 0 ஆ மாத்துறதுக்கு கால்குலேட்டர்ல அப்ளை பண்ணனும் so கால்குலேட்டர் எடுத்துக்கோ so இப்போ இத ஃபங்க்ஷன்ல மாத்தணும் செகண்ட் ரோவை ஃபங்க்ஷனுக்கு மாத்தணும் r2 minus 2r1 இது எப்படி எழுதலாம் அப்படினா x minus 2y ன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா so first row is a pivot row அதனால first அதை எழுதிருங்க 1 minus 2 0 0 3 so கால்சி எடுத்துக்கோங்க கால்சி எடுத்து ஆன் பட்டன் அமுக்கிட்டு shift அமுக்கி மோட் 3 equal so first எப்பவுமே கால்சியை ரீசெட் பண்ணிக்கோங்க so இங்க என்ன கொடுத்திருக்கான் x minus 2y அது எப்படி எழுதிக்கிறது alpha close bracket minus 2 alpha comma x minus 2y ன்னு வரும் ஸோ கால்சி கொடுக்குறோம் x க்கு ஸோ x கேட்கறதுனால இங்கே x என்ன இருக்கு xன்றது ரோ 2 yன்றது ரோ 1 ஓகேங்களா ஸோ ரோ 2 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 ரோ 1 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஓகேங்களா இப்போ x வந்து 2 ஈக்குவல் y வந்து 1 ஸோ ஆன்சர் 0 ஸோ நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ -5 y ஓட வேல்யூ -2 equal x ஓட வேல்யூ -5 equal y ஓட வேல்யூ -2 ஆன்சர் -1 நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ -3 y ஓட வேல்யூ 0 equal x ஓட வேல்யூ -3 y ஓட வேல்யூ 0 ஆன்சர் -3 நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ -2 y ஓட வேல்யூ 0 equal x ஓட வேல்யூ -2 equal y ஓட வேல்யூ 0 ஆன்சர் -2 நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 6 y ஓட வேல்யூ 3 equal x ஓட வேல்யூ 6 equal y ஓட வேல்யூ 3 ஆன்சர் 0 so second row completed next third row already 0 இருக்கனால அதை எழுதுங்க 0 5 15 10 0 next fourth row check பண்ணுங்க so fourth row எடுத்துக்கோங்க fourth row கால்சியில மாத்தணும் ஈக்குவேஷனை மாத்தணும் r4 minus 2 r1 so same x minus 2 y ன்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா so again கால்சி எடுத்துக்கோங்க alpha close bracket minus 2 alpha comma okay x minus 2y ன்னு வரும் கால்சி கொடுங்க x கேக்கும் இங்க xன்றது row 4 yன்றது row 1 so row 4 ல first element 2 row 1 ல first element 1 இப்போ x ஓட வேல்யூ 2 x ஓட வேல்யூ 2
ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ 1. ஆன்சர் 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ -2 ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ -2. ஆன்சர் 10. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 18, ஒய்யோட வேல்யூ 0 ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 18 ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ 0. ஆன்சர் 18. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 0 ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 0. ஆன்சர் 8. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 3 ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 3. ஆன்சர் 0. Okay. So row 4 also completed. So next row echelon form rule படி first rowல first element 1 ஆயிருச்சு, below element 0 ஆயிருச்சு. next second rowல second element. So இங்க -1 இருக்கு, இதை +1 மாத்தணும். +1 மாத்தினதுக்கு அப்புறம் below elementையும் above elementையும் 0வா மாத்தணும். So this is the rule. ஓகேங்களா? இங்க -1 இருக்கனால +1 மாத்துறதுக்கு R2 to R2 divided by -1. இங்க என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரால டிவைட் பண்ணுங்க. ஓகே, எழுதலாமா? இப்போ செகண்ட் ரோவை டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க 1 -2 0 0 3. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோவை -1 டிவைட் பண்ணணும். 0 1 3 2 0. தேர்ட் ரோ 0 5 15 10 0. ஸோ ஃபோர்த் ரோ வந்து 0 10 18 8 0. ஓகேங்களா? ஸோ பிவோட் ரோ மாற்றியாச்சு. ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கு, செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 1 இருக்கு. இப்போ அபோவ் எலிமெண்ட்டையும் பிலோ எலிமெண்ட்டையும் 0வா மாற்றணும். ஓகேவா? ஸோ இங்கே பிவோட் ரோ 2. ஓகேங்களா? இப்போ இந்த எலிமெண்ட்டை 0வா மாற்றணும். R1 to R1 -2 இருக்கனால +2 R2. நெக்ஸ்ட் R3 to R3 +5 இருக்கனால -5 R2. நெக்ஸ்ட் R4 to R4 +10 இருக்கு, அப்போ -10 R2. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ரூல். இந்த ரூலை கால்ஸில் அப்ளை பண்ணணும். ஸோ கால்ஸ் அப்ளை பண்ணுற முன்னாடி ஃபங்க்ஷனை மாற்றிக்கலாம். R1 + 2R2வை x + 2yன்னு மாற்றிக்கிறேன். இப்போ இதை கால்ஸில் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கால்ஸில் ஆன் பட்டன் அமைக்குங்க. ஆல்ஃபா க்ளோஸ் ப்ராக்கெட் +2 ஆல்ஃபா x + 2y கால்ஸி கொடுங்க. எக்ஸோட வேல்யூ கேட்கும். இங்கே எக்ஸ்ன்றது ரோ 1, ஒய்ன்றது ரோ 2. ஸோ ரோ 1ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, ரோ 2ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0. எக்ஸோட வேல்யூ 1 ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ 0. ஆன்சர் 1. ஸோ 1. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ -2, ஒய்யோட வேல்யூ 2 ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ -2 ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ 1. ஆன்சர் 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 3 ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 3. ஆன்சர் 6. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 2 ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 2. ஆன்சர் 4. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 0 ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 0. ஆன்சர் 3. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ. ஸோ பிவோட் ரோ செகண்ட் ரோனால அதை எழுதிருங்க. 0 1 3 2 0. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோ ஈக்குவேஷன் R3 - 5R2 இப்போ x - 5. ஓகே, ஸோ கால்சி எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா க்ளோஸ் ப்ராக்கெட் -5 ஆல்ஃபா x - 5. இப்போ கால்சி கொடுங்க. கால்சி கொடுத்தா x கேட்கும். எக்ஸ்ன்றது ரோ 3, ஒய்ன்றது ரோ 2. ரோ 3ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ரோ 2ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ ரெண்டுமே 0வா இருக்கனால ஆன்சர் டைரக்டா 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 1. இப்போ எக்ஸோட வேல்யூ 5 ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ 1. ஆன்சர் 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 15, ஒய்யோட வேல்யூ 3 ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 15, ஒய்யோட வேல்யூ 3. ஆன்சர் 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 2. ஸோ ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 2. ஆன்சர் 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. ரெண்டுமே 0னால ஆன்சர் 0. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ரோ கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோ.
ஸோ ஃபோர்த் ரோ ஈக்குவேஷன் மாற்றலாமா R4 மைனஸ் 10R2 இப்படி எழுதலாமா எக்ஸ் மைனஸ் 10 எழுதலாம். கால்சி எடுத்துக்கோங்க. ஆன் பட்டன் அமைக்கிட்டு ஆல்ஃபா க்ளோஸ் பிராக்கெட் மைனஸ் 10y ஆல்ஃபா கமா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 10y. ஸோ கால்சி கொடுங்க. எக்ஸ் கேட்கும். எக்ஸ்ன்றது ரோ 4, ஒய்ன்றது ரோ 2. ஸோ ரோ 4ல் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0, ரோ 2லையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0. இப்போ ஆன்சர் டைரக்டா 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 1. இப்போ எக்ஸோட வேல்யூ 10 ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ 1. ஆன்சர் 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 18, ஒய்யோட வேல்யூ 3. ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 18 ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ 3. ஆன்சர் 12 மைனஸ் 12. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 2. ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 2. ஆன்சர் மைனஸ் 12. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. ரெண்டுமே 0னால ஆன்சர் 0. ஸோ ஃபோர்த் ரோ ஆல்சோ கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ ரோ எக்லன் ஃபார்ம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட் 1 இருக்கு. ஸோ தேர்ட் ரோ ஃபுல்லாக 0வா இருக்கு. பட் ஃபோர்த் ரோல எலமெண்ட் இருக்கா? அதான் என்ன பண்றேன் அப்படின்னா தேர்ட் ரோவையும் ஃபோர்த் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. ரோ எக்லோன் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ண தேர்ட் ரோவையும் ஃபோர்த் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? 1 0 6 4 3. செகண்ட் ரோ 0 1 3 2 0. ஸோ தேர்ட் ரோ வந்து ஃபோர்த் ரோ சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ஃபோர்த் ரோ 0 0 minus 12 minus 12 0. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோ 0 0 0 0 0. ஓகே. ஸோ ரோ எக்லன் ஃபார்ம் ரூல் படி இங்கே 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட் 1, தேர்ட் ரோல தேர்ட் எலமெண்ட் வந்து மைனஸ் 12 இருக்கு. அப்போ இந்த எலமெண்ட் ஒன்னா மாற்றணும். அப்போ R3 to R3 என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரால டிவைட் பண்ணுங்க. மைனஸ் 12. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ 1 0 6 4 3. ஸோ செகண்ட் ரோ 0 1 3 2 0. ஸோ தேர்ட் ரோவை மைனஸ் 12ஆல டிவைட் பண்ணும். 0 0 1 1 0. ஸோ ஃபோர்த் ரோ ஆல் ரோ ஆல்சோ எல்லாமே 0. ஓகே. ஸோ ரூல் படி ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலமெண்ட் மாற்றி தேர்ட் காலம்ல ஒன்றுக்கு மேலே இருக்க எலமெண்ட்டையும் கீழே இருக்க எலமெண்ட்டையும் 0 மாற்றணும். ஸோ கீழே ஆல்ரெடி 0 இருக்கு. இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் நம்ம 0வா மாற்றணும். ஸோ 0வா மாற்றுறதுக்கு பிவோட் ரோ வந்து ரோ 3. ஓகே. இப்போ இந்த எலமெண்ட்டை 0வா மாற்றணும். இப்போ R1 to R1 ப்ளஸ் 6 இருக்கு. மைனஸ் 6 R3. R3ன்றது பிவோட் ரோ. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே 0வா மாற்றணும். R2 to R2 ப்ளஸ் 3 இருக்கு. இப்போ மைனஸ் 3 R3. R3ன்றது பிவோட். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆல்ரெடி 0 இருக்கனால கால்குலேஷன் தேவை. இப்போ கால்குலேட்டர் இதை அப்ளை பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை மாற்றுங்க. எக்ஸ் மைனஸ் 6y. R1 மைனஸ் 6 R3 எக்ஸ் மைனஸ் 6y எடுத்துக்கோங்க. இப்போ கால்சி எடுத்துக்கோங்க. ஆன் பட்டன் அமைக்கோங்க. ஸோ கால்சி எடுத்துக்கோங்க. ஆன் பட்டன் எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா க்ளோஸ் பிராக்கெட் மைனஸ் 6 ஆல்ஃபா கமா எக்ஸ் மைனஸ் 6y கால்சி கொடுங்க. ஸோ கால்சி கொடுத்தா எக்ஸ் கேட்கும். எக்ஸோட ரோ வந்து R1, ஒய்யோட ரோ வந்து R. ரோனோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, ரோ 3யோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0. வச்சு போலாமா? 1 ஈக்குவல் 0. ஆன்சர் 1. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. அப்போ ஆன்சர் 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 1. இப்போ ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 1. ஆன்சர் 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 1. ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 1. ஆன்சர் மைனஸ் 2. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 0. ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 0. ஆன்சர் 3. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட்டட். செகண்ட் ரோ. நெக்ஸ்ட் செகண்ட். ஸோ செகண்ட் ரோ ஈக்குவேஷனை மாற்றணும். R2 மைனஸ் 3R3 ஈக்குவேஷனை மாற்றணும்னா எக்ஸ் மைனஸ் 3y. ஓகேவா? இப்போ கால்சி எடுத்துக்கலாமா? ஆன் பட்டன் அமைக்கிட்டு ஆல்ஃபா க்ளோஸ் பிராக்கெட் மைனஸ் 3 ஆல்ஃபா கமா எக்ஸ் மைனஸ் 3y கால்சி கொடுங்க. எக்ஸ் கேட்கும். எக்ஸ்ன்றது ரோ 2, ஒய்ன்றது ரோ 3. ரோ 2ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0, ரோ 3லயும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0. ரெண்டுமே 0னால ஆன்சர் 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 0. வச்சு போடலாமா?
எக்ஸோட வேல்யூ 1 ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ 0. ஆன்சர் 1. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 3 ஒய்யோட வேல்யூ 1 ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 3 ஒய்யோட வேல்யூ 1. ஆன்சர் 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 2 ஒய்யோட வேல்யூ 1. ஸோ ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 2 ஒய்யோட வேல்யூ 1. ஆன்சர் -1. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 0 ஒய்யோட வேல்யூ 0. அப்போ ஆன்சர் 0. நெக்ஸ்ட் பிவோட் ரோ எழுதிருங்க. 0 0 1 1 0. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோ 0 0 0 0 0. ரோ எக்லர் ஃபார்ம் கம்ப்ளீட்டட். செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, above below எலிமெண்ட் 0. செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் 1, above எலிமெண்ட் below எலிமெண்ட் 0. தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் 1, above எலிமெண்ட் below எலிமெண்ட் 0. அடுத்து ஃபோர்த் ரோல நம்ம எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ரோ எக்லர் ஃபார்ம் கம்ப்ளீட்டட். இப்போ நெக்ஸ்ட் பிவோட் வேரியபிள், ஃப்ரீ வேரியபிள் எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிவோட் வேரியபிள். ஸோ பிவோட் வேரியபிள் என்ன அப்படின்னா, பிவோட் ரோவோட கரஸ்பாண்டிங் காலம் பிவோட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வேரியபிளை மாற்றலாமா? x1 x2 x3 x4 x5. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிவோட் ரோ, அது கரஸ்பாண்டிங் காலம் பிவோட் வேரியபிள். ஸோ செகண்ட் காலம் பிவோட் வேரியபிள், தேர்ட் காலமும் பிவோட் வேரியபிள். ஓகேங்களா? இப்போ பிவோட் வேரியபிள் என்ன வருது? x1 x2 x3 வருது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஃப்ரீ வேரியபிள். ரிமைனிங் இருக்க வேரியபிள் என்ன? x4ம் x5யும் நம்மளுக்கு ஃப்ரீ வேரியபிள். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ வேரியபிளை நம்ம என்னவா டினோட் பண்ணோம் அப்படின்னா, x4 ஈக்குவல் டு எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், x5 ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த x1 x2 x3 ST காம்பினேஷன்ல கொண்டு வரும். ஸோ அது ஒரு ஷார்ட்கட் ஃபார்ம்ல சொல்றேன். ஸோ கிவன் x4 எழுதிருக்கீங்களா, அதுக்கு மேல அது கரஸ்பாண்டிங் காலம்ல எஸ்ன்னு எழுதிக்கணும். இங்க டீன்னு எடுத்துக்கேன், x5க்கு கரஸ்பாண்டிங் காலம்ல டீன்னு எடுத்துக்கேன். இப்போ இதை நான் ஈக்குவேஷனுக்கு மாற்றணும். ஓகேங்களா? ஈக்குவேஷனுக்கு மாற்ற போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மாற்ற வேண்டியது பிவோட் வேரியபிளை தான் மாற்றணும். x1 வேரியபிளை மாற்றணும். ஓகே, ஸோ x1ன்றது ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் x1 எடுத்துக்கிறேன். x1 ஈக்குவல், ஸோ இங்கே -2s இருக்கு, அப்போ இது ஆப்போசிட் சைன், பிளஸ் 2s 3tன்னு இருக்கு, இப்போ -3t. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் x2 செகண்ட் காலம், இப்போ x2 எடுத்துக்கிறேன் ஈக்குவல், இங்கே -1 s, அப்போ பிளஸ் எஸ் பிளஸ் 1s. இந்த டேர்ம் 0னால விட்டுருங்க. நெக்ஸ்ட் x3 காலம், இங்கே x3 இருக்கு, இங்கே 1 இருக்கு, 1s, அப்போ -s, t வேரியபிள் இல்லை. ஓகேவா? அஸ் யூஷுவல் x4 ஓட வேல்யூ s, x5 ஓட வேல்யூ t. இதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றணும். இப்போ x1 x2 x3 x4 x5 ஈக்குவேஷன் மாற்றணும் அப்படின்னா 2s minus 3t. So second s, third minus s, fourth s, fifth t. இது பேசிஸா மாற்றும். ஃபர்ஸ்ட் நான் s எடுத்துக்கிறேன். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல s ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 2, செகண்ட் ரோல s ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1, தேர்ட் ரோல s ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் -1, ஃபோர்த் ரோல 1, ஃபிஃப்த் ரோல s இல்ல 0. நெக்ஸ்ட் t. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல t ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் -3, செகண்ட் ரோல டி டேர்ம் இல்ல, தேர்ட் ரோல இல்ல, ஃபோர்த் ரோல, ஃபிஃப்த் ரோல டி டேர்ம் 1. ஸோ திஸ் இஸ் த பேசிஸ். இதை பேசிஸ் ஃபார்ம்ஸ்ல எழுது. ஸோ பேசிஸ் 2 1 -1 1 0, கமா -3 0 0 0 1. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த பேசிஸ். டைமென்ஷன் என்ன வரும்? 2 செக்டார்ஸ் இருக்கனால டைமென்ஷன் 2. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல